நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேளையில கூட நம் வார்த்தைகளுக்குள்ளாய் கடந்து செல்லலாம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 25வது அதிகாரம் அது 23வது வசனத்தை, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை என்ன செய்வேன், அதிகாரியாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் ஆண்டவரே நான் என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்தும் போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தால் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாராம், அநேகத்தின் பேர்ல அதிகாரியாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில கூட நம் வாஞ்சியோடு ஆண்டவரே எங்களுக்கு உண்மையா இருக்க கிருபை தாருங்க ஆண்டவரே. நாம் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடங்களா இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போனவர்களாக எவ்வளோ நாள் நாங்க ஆண்டவரை ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம், இன்னும் எங்களுக்கு உயர்வு இல்லையே அப்படி சொல்லி கவலைப்படுகிறீர்களா? கர்த்தர் ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிறார். கொஞ்சத்திலே நீ உண்மை உள்ளவனா இருந்தால் என்ன செய்வேன், அநேகத்துல அதிகாரியாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. இப்படி சொல்லுகிற தேவன் எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் உண்மை பிசகாத நல்ல தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வாக்கு பண்ணினால் அது நிச்சயமாய் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதற்கு எதிரானவன் தான் யாரு? பிசாசு. பிசாசு எப்படிப்பட்டவனா? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் தான் எல்லாத்துக்குமே பொய் உருவாக்குறது, பொய் பேச வைக்கிறது, உண்மையற்ற காரியங்களை செய்ய வைக்கிறது, இது எல்லாமே யாரோட வேலை? பிசாசின் வேலையா இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு உலகத்துல என்ன செய்வான்? பிசாசு கூடவே இருந்து நம்மளை என்ன பண்ணுவான், நம்மளை நொண்டி கொண்டே இருப்பான். இதாகிலும் ஒரு வகையில நம்மளை திசை மாற்றும்படியாக. சரி, இந்த வேளை ஒரு கேள்வி கேட்கிறேன். நாங்க பொய்யே சொன்னதே இல்லை சொல்லிட்டு யாராவது கை தூக்கி காமிங்க பார்ப்போம். இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து நாங்க பொய்யே சொன்னதில்லை ஒருத்தருமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு கதை நம்ம படிச்சோம். அதாவது ஒரு அமைச்சர் என்ன செய்தாராம், அப்படியே தெரு வழியா அந்த ரவுண்ட்ஸ் வருவாங்க பாத்தீங்களா, அப்படி வரும் பொழுது அங்க ஒரு வாலிப பிள்ளைகள், டீன்ஸ்ல உள்ளதான அந்த பிள்ளைகள் என்ன செய்தார்களாம், ஒரு 4-5 பேர் கூடி சேர்ந்துட்டு நடுவுல நாய் இருக்குதான். 4-5 பேர் என்ன பண்ணாங்களாம், சுத்தி நின்றுட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்களாம். அமைச்சர் அப்படி கவனிச்சு பார்த்தேன், என்ன பண்றாங்க இந்த பசங்க அப்படின்னு போய் கிட்ட போய் கேட்கும் பொழுது, நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்கிறோம். யார் சொல்ற பொய் ரொம்ப பெருசா நல்ல ஒரு டச்சிங்கா இருக்கும், அதுக்கு தான் என்னது இந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பெட் கட்டிட்டு என்ன செய்கிறோம், பொய் சொல்றோம்ட்டு. உடனே இந்த அமைச்சர் ரொம்ப ஆச்சரியமான மாதிரி, என்ன நீங்களா பொய் சொல்வீங்களா, நான்லாம் உங்க வயசா இருக்கும் போது பொய்யே சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே இந்த பசங்க ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவங்க சொன்னாங்களாம், அப்ப இவருக்கு தான் அந்த நாய் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அர்த்தம்? அவர் சொல்றதே பொய் தான். யாருமே பொய் சொல்லாம இருக்க மாட்டோம். இந்த வேலையில கொஞ்சம் அப்படி நினைச்சு பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஒருவேளை நம்ம வேண்டே சொல்லனா கூட சில என்ன சொல்லுவாங்க, வெள்ளை பொய் கருப்பு பொய் அப்படிலாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியாவது நம்ம கண்டிப்பா என்ன பண்ணிருப்போம், சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி சாதகமா அப்படி ஆகணும்னு சொல்லிட்டு ஆகிலும் ஒண்ணு நம்ம பொய் சொல்லியிருப்போம். ஆனால் நம்முடைய தேவன் உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் நம்மை என்ன செய்கிறாராம், உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் சொல்றார், உண்மை உள்ள மன்னிக்கவும் நம்ம என்ன வாசித்து இந்த வேளையில, கொஞ்சத்து உண்மையா இருந்தால் அநேகத்தின் பேர்ல உன்னை அதிகாரியாக மாற்றுவேன். இதற்கு இணையான வசனம் தான் நீதிமொழிகள் 12:22. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி ஆண்டவருடைய வேத வார்த்தை நீதிமொழிகள் 12:22 இவ்விதமாய் வாசிக்கிறோம். நிச்சயமாகவே இந்த கால வேளையில நம்ம எதுலெல்லாம் உண்மையா இருக்கணும்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பெருசா இருக்குது. வேதாந்தத்துல பார்க்கும் பொழுது அந்த உண்மைன்னு போனாலே, அந்த தலைப்புக்கு போனாலே எங்கெங்கயோ போகுது. நம்ம இந்த வேளையில அந்த பொய் பேசுறது, உண்மை பேசுறது, அதை குறித்து இந்த வேளையில நான் பேச வரல. அது ஒரு தனியா இன்னொரு நாள் நம்ம பார்த்து கொள்ளலாம். நம்ம வாயிலிருந்து வர்ற அந்த பொய் அது மட்டும் அல்ல,
நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, கர்த்தருக்கு முன்பதாக நாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், எதிலெல்லாம் நம்ம உண்மையற்று காணப்படுகிறோம், எதிலெல்லாம் நம்ம இந்த வேளையில நம்ம உண்மையுள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிறதான இந்த கொஞ்ச நேரத்துல நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் முதல்ல அந்த 10 கட்டளைகளை கொடுக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன செய்தார், அந்த உண்மையை விரும்பினதாக நம்ம வாசிக்கிறோம். யாத்திராகமம் 20:16 பார்க்கும் பொழுது, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு கட்டளையை கொடுத்ததை நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். நிச்சயமாக அதுவும் ரொம்ப முக்கியமான காரியம். சங்கீதம் 51:6 பார்க்கும் பொழுது, அங்க தாவீது தவறு செய்த பொழுது ஆண்டவரிடத்துல மன்றாடி ஜெபித்த பொழுது அவன் என்ன செய்கிறான், தேவனே உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் என்று சொல்லி அவன் உடைந்து போய் ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிட்டதை பார்க்க முடியும். அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் உண்மை விரும்புகிற தேவன் என்பதை இந்த வேளையில நம்ம அறிந்து கொள்வோம். இந்த வேளையில எதுலெல்லாம் நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேளையில நம்ம என்ன செய்வோம், வேகமாக இந்த வேளையில நம்ம தியானிக்கலாம். நான் 2-3 தலைப்பு வச்சு நான் எடுத்தேன். என்னால எப்படி அதை பிரிக்கிறதுன்னு தெரியல. ஆண்டவருடைய சமூகத்துல தேவனை ஆராதிப்பதில் உண்மை. முதலாவதாக என்ன பாயிண்ட், தேவனை ஆராதிப்பதுல உண்மை. ஹல்லேலூயா. இந்த வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாருமே வந்திருக்கிறோம். எல்லாருமே எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் உண்மையா ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும் உண்மையாய்? ஹல்லேலூயா. முன்னாடி என்ன வேணா அவங்க பாட்டு பாடி கொண்டிருக்கலாம், அல்லது வார்த்தைகளை கொடுக்கறது உங்களுக்கு சில வேலை பிடிக்கலாம், சில வேலையில அவங்க பேசினா பிடிக்காது, இவங்க பேசினா பிடிக்காது, அல்லது இவங்க வர்ஷிப் பண்ணா பிடிக்காது. அப்படியெல்லாம் அல்ல. நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவரை ஆராதிப்பதுல உண்மை. ஹல்லேலூயா. நம்ம அதை நினைச்சு பாருங்களேன். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வரும் பொழுது உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. லூக்கால கூட ஒரு வார்த்தை வரும், ஆண்டவரை ஆராதிப்பதுல எப்படி இருக்கணுமா, மன்னிக்கவும், யோவான் 4:24 தேவனை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் அதை நிச்சயமாய் விரும்புகிற தேவனா இருக்கிறார். இவங்க சும்மா அப்படியே நிக்கிறாங்களா, இல்ல உள்ளத்துல இருந்து பாடுறாங்களா, இல்ல அவங்களுடைய உதடு மட்டும் அசைந்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நம்ம ஒன்னே ஒண்ணு நினைக்கணும், எத்தனையோ பேர் நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை, ஆனால் கர்த்தர் கிருபையா எனக்கு என்ன செய்திருக்கிறார், எனக்குள்ள சுவாசத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அதற்கே நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்கணுமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 145:18 பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உண்மையாய் என்னை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கும் அதோடு விடல, உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு எப்படி இருக்கிறார், கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நீங்க கூட நினைத்து கொண்டிருக்கலாம், நானும் தானே எவ்வளோ நாளா ஆண்டவரை தேடுறேன்னு சொல்லிட்டு. இந்த வேளையில சிந்தித்து பாருங்க, உண்மையாய் தேடுகிறீர்களா? குடும்பமாய் ஆண்டவரை தேடுகிறீர்களா? உங்களுடைய வீட்டிலையும் ஆண்டவரை தேடுகிறீர்களா? பிறர் பார்க்காதப்பையும் ஆண்டவரை தேடுகிறீர்களா? உங்களுடைய அந்தரங்க அறையில நீங்கள் ஆண்டவரை தேடுகிறீர்களா? நிச்சயமாகவே இந்த வேளையில ஒரு விசை சிந்தித்து பாருங்கள். உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாராம், சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு உதாரணத்தை பார்க்க வேண்டும் என்றால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23:25 நாம் வாசிக்கும் பொழுது, அங்கு யோசியா ராஜா என்ற ஒரு ராஜாவை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய மகனுக்கு கூட நான் அந்த நேரத்துல இதெல்லாம் நான் வாசித்தனாலதான் என்னோட மகனுக்கு ஜோஷியா அப்படின்னு பேர் வச்சேன். அதாவது அவன் அந்த ராஜாவை போல உண்மையா இருக்கணும்னு. எத்தனையோ ராஜாக்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டார்கள். அதுல அந்த யோசுவா ராஜா என்ன செய்தாராம், உண்மையாக ஆண்டவரை ஆராதித்தார். உண்மையான அவருடைய வார்த்தைகளின்படியாக கீழ்ப்படிந்து என்ன செய்தார், எல்லா காரியங்களையும் நடத்தினார். செம்மையாய் நடந்தான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கும். அவனுடைய நாட்களில அந்த ராஜா எப்படி இருந்திருக்கிறான், செம்மையா இருந்திருக்கிறான். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளின்படி வலதை இடதுபுறம் சாயாமல் செம்மையாய் நடந்தான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. எடுத்துட்டீங்கன்னா அதை வாசிங்க. 2 ராஜாக்கள் 23:25.
ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. வேதத்திலே தெளிவா போடப்பட்டிருக்கு பாருங்க. அவனை போல ஒத்த ராஜா அவனுக்கு முன்னும் பின்னும் இல்லை. ஹல்லேலூயா. நிச்சயமா எசேக்கியா பார்க்கும் பொழுது ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கைன்னு சொல்லி போடப்பட்டிருக்கும். இங்கே பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்தானா, தன்னுடைய முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவர் என்ன செய்தான், அன்பு கூர்ந்தான். எதெல்லாம் அந்த முந்தின உள்ள ராஜாக்கள் ஆண்டவருடைய அந்த கட்டளைகள் எல்லாம் தவற விட்டிருந்தார்களோ, பஸ்காவை ஆசரிக்காதபடிக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நடக்காத, வேத வார்த்தைகள் பிரமாணங்களை கை கொள்ளாதபடிக்கு எதெல்லாம் விட்டிருந்தாங்களோ அதையெல்லாம் அவர் சரி பண்ணி கொண்டே வந்தார். வீட்டுல போய் நீங்க அதை வாசித்து பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23:25 நீங்க வாசிக்கும் பொழுது அங்க தெளிவாக நம்ம பார்க்க முடியும். அந்த ராஜா அதற்கு மனதை செலுத்தினானா. ஹல்லேலூயா. நம்முடைய ராஜா அங்க எவ்வளவு பெருசா கட்டப்படும், அதை விடவும் அவர் என்ன செய்தார், ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் எதெல்லாம் அந்த முந்தின இருந்ததான ராஜாக்கள், அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ஆனா என்ன செய்தார்கள், அந்த கட்டளைகள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே தவற விட்டுருந்தாங்க, பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கும். அதை எல்லாத்தையும் சரி பண்ணி அவர் உண்மையாய் நடந்தார். ஹல்லேலூயா. நிச்சயமாக அந்த ராஜாவை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்தார். நீங்கள் வீட்டுல போய் அந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல ஆண்டவர் என்ன செய்கிறார், அதிகாரியாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசுவா ராஜாவை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டுல போய் அதை தியானித்து பாருங்கள். அடுத்ததாக நம்ம எதுல உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், தேவ சமூகத்துல என்ன செய்யணுமா, உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நாம் கடந்து வரும் பொழுது நிச்சயமாக ஒரு பயபக்தி நம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்றால் அதுல உண்மையாய் நம்ம செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல வரும்பொழுது அது சாதாரண காரியம் அல்ல. ஐயா சொன்னது போல கடந்த வாரத்துல அதை கண்கூடாக பார்க்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். அந்த சகோதரி அப்படியே ஒரு மாதிரிதான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்படியாக கடைசியில ஜெப என்னை எடுத்து அப்படி லேசா அப்படி வைக்க போன, அவ்வளவுதான், உடனே அப்படியே ஆட ஆரம்பித்தது. அப்படியே அவங்களுடைய அந்த சர்ப்பம் போல ஆடிக்கொண்டு அப்படி பயங்கரமான ஒரு போராட்டம். அப்ப ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு பெருசுன்னு பாருங்களேன். சில பேர்லாம் கொஞ்சம் டவுட் இருக்குது, நம்ம சும்மா தானே விசுவாசிக்கிறோம், இயேசு மட்டும் நம்ம பார்த்துட்டா இருக்கிறோம், அவர் உண்மையான தெய்வமா இருக்கிறார் அப்படிலாம் நினைக்கிறோம்ல. ஆனால் ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், நடுக்கத்தோடு தான் எப்பவுமே நம்ம செய்யணும், காணப்பட வேண்டும். எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆராதனையில என்ன வேணா செய்யலாம், அல்லது ஆண்டவர்களுடைய ஊழியர்களுக்கு முன்னாடி எப்படி வேணா பேசலாம், அப்படி அல்ல. கொஞ்சம் என்ன பண்ணணும், நம்ம ஒரு பயத்தோடு. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. என்னாகமம் 12:7 பார்க்கும் பொழுது ஆண்டவர் மோசே குறித்து சொல்லுகிறார், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நமக்கு கிடைக்குமா? அவன் கூட பிறந்ததான சகோதர சகோதரி, அதாவது ஆரோனும் மீரியாமும் மோசேயினுடைய மனைவி நிமித்தம் என்ன பண்றாங்க, மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் அதை விட்டு கொடுக்கல. என் தாசனாகி மோசே எப்படிப்பட்டவன், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவனுக்கு விரோதமா பேசுறது உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? மற்ற ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுவேன், தரிசனத்தின் மூலமா பேசுவேன், ஆனா அந்த மோசையின் இடத்துல என்ன செய்வேன், முகமுகமாய் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவருடைய பிரசன்னா கொஞ்சம் ஒரு பயம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. உண்மையா எதையோ மனசுல ஒண்ணு வச்சுட்டு பொய்யே சொல்லக்கூடாது. வெளியில ஊழியக்காரர்கள் இடத்துல பொய்யே சொல்லக்கூடாது. ஆண்டவர் அந்த அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல அனனியா சப்பீராளை ஆண்டவர் என்ன செய்தார், அவங்க நிலத்தை விட்டுட்டு என்ன செய்தாங்க, பஞ்சத்து வச்சுட்டு என்ன செய்தார்கள், இவ்வளவுக்கு தான் விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு அப்போஸ்தலர் இடத்துல பொய் சொல்றாங்க. பொய் சொன்ன அந்த நிமிஷத்திலேயே முதல்ல கணவன் இருந்தார், பின்னாடி வந்த மனைவியும் அதே பொய்யை சொன்னாங்க. அவர்களும் என்ன செய்தார்கள், ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்து ஜீவனை விட்டாங்க. இது கொஞ்சம் பெரிய காரியம்தான், இவ்வளவு பெரிய தண்டனையா நீங்க நினைக்கலாம். ஆனா அது முக்கியத்துவத்தை என்ன செய்யணும், நம்ம உணர்ந்து கொள்ளணும். இப்படி ஆண்டவர் இந்த நாட்களை செய்வார் என்றால் நம்ம ஒருவர் கூட என்ன பண்ண முடியாது, ஜீவனோடு இருக்க முடியாது. ஆண்டவர் நிச்சயமாக உண்மையை விரும்புகிற தேவனா இருக்கிறார். நீங்க எப்படி உள்ள துணிகரம் கொண்டீர்கள், ஆண்டவருக்கு முன்பதாக போய் பேசுறதுக்கு
எப்படி துணிகரம் கொண்டீர்கள் என்று சொல்லி அங்கே கடிந்து கொள்ளப்படுகிறார்கள். அதோட விடல, மரணத்தையும் உடனே அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம இதன் மூலமாக எச்சரிப்பை அடைய வேண்டியது அவசியமா இருக்கிறது. யோசுவால 7வது அதிகாரம் 20-21 பார்க்கும் பொழுது அங்கே ஆகான் என்ற ஒரு மனிதனை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானை கடந்து வரும் பொழுது முதலாவதாக அவங்களுக்கு எதிர இருந்தது என்னது? எரிகோ பட்டணம். அந்த எரிகோ பட்டணை தகர்க்கும்படியாக ஆண்டவர் வந்து அந்த பிள்ளைகளை அனுப்பும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அங்க இருக்கிறதான எந்த பொருள் மேலே என்ன பண்ணாதீங்க, ஆசைப்படாதீங்க, இச்சைக்காதீங்க, அதை எல்லாத்தையும் என்ன செய்யணும், சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அப்படியாக அவங்க போறாங்க, வர்றாங்க, நல்ல வெற்றி, பெரிய பட்டணம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? பட்டயத்தினால, ஈட்டினாலே விடுதலை கொடுத்தார். எப்படி விடுதலை கொடுத்தாரு? துதியினால. ஹல்லேலூயா. துதியினால ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற, லகுவாக விடுதலை. ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். ரொம்ப ஆண்டவருடைய வல்லமை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். ஆனால் அடுத்தது ஒரு பட்டணத்துக்கு போறாங்க, ஆயி. ரொம்ப சின்ன பட்டணம். அதை பார்க்கும்போது இது எப்படி இருக்குது? ஒரு கொசு மாதிரி இருக்குது. அதுக்கு எதுக்கு நம்மலாம் எல்லாரும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர், ஒரு 3000 பேர் போறாங்க. போகும் பொழுது அங்கே தோல்வியை சந்திக்கிறார்கள். 36 பேர் என்ன செய்கிறார்கள்? அந்த எதிரிகள் இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டி வீழ்த்துகிறார்கள். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் யோசுவாவிடத்துல சொன்ன வார்த்தை, நீங்க அங்கிருந்து என்ன பண்ணிட்டாங்க, இச்சித்து சில காரியங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லுமா. யோசுவா ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றா, சீட்டு போட்டு பாருன்னு சொல்லி சீட்டை போடுறாங்க. ஒவ்வொரு கோத்திரமாக, அந்த வம்சமாக, குடும்பமாக பேரா சீட்டு போட்டு வர்றாங்க. கடைசியில் ஆகான் என்ற நபர் மேல அவ விழுகிறது. ஆகானை கூட்டு விசாரிக்கும் பொழுது வாசித்த வண்ணமாக இன்னென்ன காரியங்களை நான் இச்சித்து எடுத்துக்கொண்டேன். அதை பார்க்கும் பொழுது என்னால என்ன செய்ய முடியல, அதை எடுக்காம இருக்க முடியல. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நம்ம ஆண்டவருடைய பொருட்களில உண்மையா இருக்க வேண்டும். எந்த காரியம், ஆலயத்திலிருந்து எந்த காரியத்தை என்ன செய்திடாதீங்க, எடுத்துக்கொள்ளாதீங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இப்ப இருக்கிற அந்த கேமராலாம் சும்மா ஒரு பேருக்கு தான். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் என்ன செய்கிறதா, எல்லாம் பூமி எங்கும் நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்த தேவன் இந்த ஆயி பட்டணத்துல என்ன பண்றாங்க, அந்த செஞ்ச ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய வார்த்தைக்கு மீறி செய்ததான் அந்த காரியத்து நிமித்தமாக ஒரு பெரிய தோல்வியை அங்கு கண்டு கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவருடைய பிரசனத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு முன்பதாக நிச்சயமாகவே நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. இன்னும் ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் கத்த நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற வேலை ஸ்தலங்களில உண்மை. ஹல்லேலூயா. அது ஒரு சின்ன வேலையா இருக்கலாம், அல்லது பெரிய வேலையா இருக்கலாம், அரசாங்க வேலைகளா இருக்கலாம். எந்த வேலையா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணுமா, வேலை ஸ்தலத்துல உண்மையாய் காணப்பட வேண்டும். இதுல ஒரு நல்ல உதாரணம் என்றால் தானியேலை குறித்து நாம் பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதன் 4வது வசனத்துல பார்க்கும் பொழுது தானியேலை குறித்து ஒரு அருமையான ஒரு சர்டிபிகேஷன் அங்க காணப்படுகிறது. அவர் என்ன செய்தாராம், அவர் உண்மையுள்ளவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம வீட்டு வேலைகளுக்கு செல்லலாம், எங்க இருந்தாலும் அவங்க பார்க்கறாங்களோ பார்க்கலையோ ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் உண்மை. ஹல்லேலூயா. நம்முடைய பேச்சுல உண்மை. சின்ன சின்ன காரியங்களுக்கு நம்ம போய் பேசி எதுக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து சாபத்தை வாங்க வேண்டும், இல்லை ஆசீர்வாத குறைவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம சின்ன வேலையை நம்ம உண்மையாய் செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம், அநேகத்தின் மேல அதிகாரியாக மாற்றுவார். உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். 4 ராஜாக்களுக்கு அவன் என்ன செய்கிறான், ஒரு பிரதம மந்திரியாக, ஒரு மினிஸ்டராக அவன் அந்த அரசவையில இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போகிறார். ஒரு சாதாரண அடிமையாக வந்தவரை ஆண்டவர் ஒரு பிரதம மந்திரி அளவுக்கு ஆண்டவர் செய்கிறார். அந்த அந்நிய தேசத்துல, பாபிலோன் தேசத்துல எவ்வளவு ஞானிகள் இருந்திருப்பார்கள், எவ்வளவு படித்தவர்கள், ஜோஷியர்கள், அந்த கல்தேயர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆட்கள் இருந்த இடத்துல ஆண்டவர் தானியேலை உயர்த்தினார். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஹல்லேலூயா. சாட்சியாய் ஆண்டவர் அவனை வைத்தார். அந்த சிங்க கெபிலிருந்து தூக்கி எடுக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்ட வார்த்தை, ராஜா சொல்றார், தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே ரட்சிக்கிறவரும் தப்புவிக்கிறவருமா இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார். ஹல்லேலூயா.
நிச்சயமாகவே நம்முடைய தேவன் நமக்காக வழக்காடுகிற தேவன், நமக்காக யுத்தங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த உண்மையை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதே நேரத்துல சகேயு குறித்து நம்ம லூக்கா 19வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினதான சகேயு குறித்து அங்கே பார்க்கிறோம். அவன் ஆயக்காரனுக்கு தலைவனாய் அவன் காணப்படுகிறான். ஒரு டாக்ஸ் கலெக்டராக அங்கே காணப்பட்டதான சகேயு ஆண்டவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டவனாக அவன் மரத்தின் மேல ஏறுகிறான். ஆண்டவர் அந்த பக்கம் வருகிறார். சகேயுவே சீக்கிரமாய் இறங்கிவான்னு சொல்றாரு. உன் வீட்டுக்கு தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வீட்டுக்கு கடந்து சொல்லுகிறார். நன்றாக தெரியும். ஆனால் அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நான் எதையாகிலும் யாரிடத்திலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனியாய் நான் திருப்பி தருகிறேன். ஹல்லேலூயா. என் ஆசைகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த உண்மையுள்ள தேவன் அந்த வீட்டுக்கு வந்ததோ நடந்த காரியத்தை பார்த்தீர்களா? அவன் எல்லாவற்றையும் என்ன செய்கிறான்? அறிக்கை செய்கிறான். அதுதான் நம்ம உண்மையான தேவனை ஆராதிப்பதற்கான ஒரு நல்ல ஒரு அடையாளமாய் இருக்கிறது. அந்த உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிற நாம், அவர் உண்மையா இருக்கிறது போல நம்மளும் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாக. வெளிப்படுத்தல் ஆண்டவர் சொல்லுவார், மரண பரியந்த உண்மையார். உனக்கு பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், நிந்தையான பேச்சுகள் வரலாம், என்ன வேணா வந்தாலும் என்ன செய்யணும்? மரண பரியந்தும் உண்மையா இருந்தால் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு நிச்சயமாய் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.